Hello guys, welcome back to Raja Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது YouTubeல இப்போ லான்ச் ஆயிருக்கிற அப்டேட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா இப்போதைக்கு விட்டுருக்கிற சில அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க guys. அப்பனா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீடியோனுடைய டிராஃபிக் சோர்ஸ்க்கான அனலிசிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வைஸும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில அப்டேட் வந்து இப்போ வந்து லான்ச் ஆகியிருக்கு. உங்களுடைய குறிப்பிட்ட வீடியோவை யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போய் செலக்ட் பண்ணி அதனுடைய அனலிட்டிக்ஸை செக் பண்ணிங்கன்னா டிராஃபிக் சோர்ஸில் அதற்கான டிராஃபிக் சோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் உங்களுடைய வீடியோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அதன் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் மெயின்டைன் ஆகுது, எவ்வளோத்துக்கு இருக்குது, எதனால் இப்படி டவுன் ஆகுது, இது வந்து எந்தெந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்பில் இருக்குது, எந்தெந்த மாதிரி டவுனில் இருக்குது, எந்தெந்த நேரத்தில் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கிளியராக பார்க்குறதுக்கு இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனுக்கான இந்த கீ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு. உங்களுடைய வீடியோஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி எடுத்துக்கோங்க. ஆடியோ லைப்ரரியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபில்டர் ஆப்ஷனில் இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஜேர்னலாக இருக்கட்டும், ஒரு விஷயம் எதுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு குறிப்பிட்ட மியூசிக்கினுடைய சேனல் அதுக்குன்னு தனியாக யூடியூப் சேனல் இருக்கும். அந்த சேனலில் வந்து நீங்கள் விசிட் பண்ணியும் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நீங்களே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்குள்ளதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தனியாக வந்து நீங்கள் வந்து வெளியே போய் மியூசிக்கை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம். டேரெக்டாக ஆடியோ லைப்ரரியில் போய் செக் பண்ணி பார்த்தாலே போதும். எல்லாமே கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் சொல்கிற அப்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்பெரிமெண்டலாக இப்போதைக்கு சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் நான் சொல்லக்கூடியது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒருத்தங்க நம்மளுடைய வீடியோவை அப்லோட் பண்ணோன்னே இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட் லைக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப் தரப்பில் குறிப்பிட்டு இந்த நிமிடம் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க லைவாக கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்னு போடுவாங்க. பட் யார் ஃபஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த லைவாக அவங்களுக்கு ஓடக்கூடிய டைம் லைனே கிளிக் பண்ணி அவங்க வந்து சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வந்திருக்கு, இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்திருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இனிமேல் ஷார்ட்ஸையும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஷார்ட்ஸுங்கிற ஆப்ஷனும் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே வரப்போகுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக அதுவும் எக்ஸ்பெஷலாக இந்தியாவுக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வருமா வராதாங்கிறது தெரியல. என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் வருதா வரலையா அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட் ஆகிற கேப்ஷன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட் ஆகிற சாப்டர்ஸும் உங்களுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்னுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் கிரியேட்டர் இன்சைடரில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்டேட் வந்து மெயினாக இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு, உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மிச்சம் 3 அப்டேட் எக்ஸ்பெரிமெண்டலாக இப்போ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அதுவும் வரும். இந்த ஒரு வீடியோ இவ்வளோ தான். இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. Bye bye, see you next time. நல்ல வீடியோ சந்திப்போம்.